ஹாய் கைஸ், இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரெக்னென்ட் உமனுக்காக ஸ்டிச் பண்ணது. இது வந்து கேட்டன் மெட்டீரியல்ல லாங் ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் ஓப்பன்ல இன்விசிபிள் ஜிப் ஜாயின் பண்ணிருக்கோம். பாருங்க, இதோட உள்பக்கமும் பாருங்க பினிஷிங் எவ்வளவு நீட்டா இருக்குன்ட்டு. ஸோ இந்த ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கட்டிங் போடும் போதே 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நம்ம கட்டிங் போடணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அளவு. இதுல இருந்து நம்ம 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட்டிங் பண்ணணும். இந்த ஜிப்பு பாத்தீங்கன்னா எப்படி வைக்கணுங்கிறத சொல்றேன். இப்படி வருதா, இந்த மாதிரி வச்சுட்டு அது அப்படியே ரைட் டு லெஃப்ட்டுக்கு நம்ம திருப்பிக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்கும். இதை வந்து தாண்டி இதுக்கப்புறம் இருந்து நம்ம வைக்கணும். இதை வந்து இப்படி தள்ளி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க, அந்த 1 இன்ச் கேப்ல மார்க் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல இப்படி வச்சுட்டு நல்லா இதை பிரிச்சு விட்டு ஸ்டிச் பண்ணணும். நல்லா பிரிச்சு விட்டு இந்த குழி மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்கதான் நம்ம ஸ்டிச்சிங் போடணும். இப்போ நான் இங்க இருந்த எந்த இடத்துல நம்ம இங்க ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், அதை இங்க நான் மார்க் இங்க வச்சுட்டு அதுக்கு அப்படியே இப்படி பிடிச்சிட்டு கீழே இருந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் அதே மாதிரி நல்லா இப்படி பிரிச்சு விட்டு நல்லா உள்ள தைக்கணும். இப்போ இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறம் நீங்க இப்படி திருப்பும் போது உங்களுக்கு கரெக்டான அளவுல வந்துடும். நான் உங்களுக்கு ஜிப்பு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ பாருங்க, நமக்கு ஜிப் இருக்கிறதே தெரியாது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்ம லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணணும். லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்துமே இருக்கிறது தெரியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். இப்ப இதை மறுபடியும் ஓபன் பண்ணி விட்டுறணும். இங்க கட் பண்ண வேண்டாம், ஜிப் எக்ஸ்ட்ரா ஜிப் கட் பண்ண வேண்டாம், இது அப்படியே விட்டுறலாம். இப்ப இந்த மாதிரி நான் வந்து திருப்பி வச்சுக்கிறேன். லைனிங்ல பாத்தீங்கன்னா நான் கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ கரெக்டா நான் இங்க அந்த 1 இன்ச் கேப் விட்டு மார்க் பண்ணிருக்கேன், அதை வந்து நான் இங்க வைக்கிறேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரியே இந்த ஜிப்பை வந்து இப்படி ஓபன் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நான் இங்கிருந்து வைக்கிறேன். பின்னாடி எடுத்து இப்படி ஓபன் பண்ணிட்டு இதை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இது ஓபன் பண்ணி ஸ்டிச் பண்ணி இந்த இடத்த இப்படி வந்து பிரிச்சு விட்டு ஸ்டிச் பண்ணாதான் உங்களுக்கு வந்து இன்விசிபிள்ங்கிறது கரெக்டா வரும். பாருங்க, இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதை நான் பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, இது பிரிச்சதுக்கு அப்புறம் இங்க இந்த மாதிரி இருக்கும், இந்த பேக் சைட்ல இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்ப நான் பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். நான் நெக்குமே வந்து இதோட அட்டாச் பண்ணிக்கிறேன். நெக் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் கேப்ல நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த இடத்துல லைட்டா ஒரு டபுள் ஸ்டிச் போட்டுருங்க.
அதுக்கப்புறமா இங்க இந்த வளைவுகள் எல்லாத்துலயும் இப்படி ஒரு கிராஸ் கட் போட்டுடலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கார்னர்ல கட் பண்ணி விட்டுறணும். இந்த எக்ஸ்ட்ரா ஜிப்பு, இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த கார்னர்ல இப்படி ஒரு கட் கொடுத்துடணும். இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு இப்படி இருக்கும், பேக் சைடு இப்படி இருக்கும். இன்னொரு பக்கமும் பினிஷ் பண்ணிட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சைடு, இதையும் வந்து நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். சேம் அதே மெத்தட்ல ஸ்டிச் பண்ணணும். இதுக்கப்புறம் நான் நெக் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த பக்கமும் பாருங்க. இப்ப பாருங்க நம்ம எவ்வளவு நீட்டா இன்விசிபிள் ஸ்டிச் பண்ணியாச்சுன்னு. இதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லிப் போட்டுக்கணும். இங்க பாருங்க, உள்ள பாருங்க எவ்வளவு நீட்டா நம்ம பினிஷ் பண்ணிருக்கோம்னு. இப்ப இதை நம்ம ஸ்கர்ட் பார்ட்டோட அட்டாச் பண்ணிட்டு ஃபுல் பினிஷிங் காமிக்கிறேன்.